வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீ. ஸோ எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்னடா விளாக் அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர்லேருந்து உடுமலைப்பேட் போகிறோங்க. உடுமலைப்பேட் போகிறதுக்காக தான் விளாக்கு. ஸோ என்ன எதுக்கு அப்படிங்கிறத எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஒரு சின்ன பர்பஸ்க்காக போகிறேன். ஏன்னா எனக்கு இப்போ மைக் இல்லாதனால நான் வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஊர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. பார்த்தா மழை பார்த்தா நல்லா பேஞ்சிருக்கு. இங்கிட்டெல்லாம் நம்ம வீட்டு பக்கம்லாம் லைட்டாக தான் இருந்தது மழை. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தாச்சு, ஒரு 10-15 கிலோமீட்டர் வந்தாச்சு. பார்த்தா ஓரளவுக்கு மழைங்க. இங்கிட்டு 2 பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல புளிய மரம். இந்த ரோடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேவரட்டான ரோடு. எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் உடுமலைப்பேட்டை போகிறதுக்காக இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுறோம். 2 பக்கம் மரம், 2 பக்கம் விவசாயம், நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எங்கள் ஊர்லேருந்து உடுமலைப்பேட்டை கரெக்டாக 25-26 கிலோமீட்டர் வரும். வில்லேஜ் தான் எங்கள் ஊர். அங்கேருந்து இங்கே ஒரு சின்ன முக்கியமான வேலை அப்படிங்களாவே நாங்கள் உடுமலைப்பேட்டை தான் வருவோம். உடுமலைப்பேட்டை இல்லைன்னா பழனி, ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் வராது. அது ஒரு உடுமலைப்பேட்டை ஒரு 26-27 கிலோமீட்டர் வரும். பழனி 25 கிலோமீட்டர் தான் வரும். ஒரு சின்ன வேலையாக நம்ம இப்போ கிளம்பியாச்சு. ஸோ உங்களுக்கே பார்த்தா தெரியும், ரோடெல்லாம் நல்லா நனைஞ்சிருக்கு. பார்த்திங்களா, நல்லா மழை பெஞ்சிருக்கு. 2 சைடும் மரங்க, வேறு லெவலுங்க மரம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஹைவேஸ் வேலை பார்க்குறவங்க நிறைய இடத்துல மரத்தையெல்லாம் வெட்டிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ரோடு அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது பார்க்க முடியாதுங்க. நிறைய இடத்துல வெட்டிட்டால் அந்த மரத்தை வளர்த்துறது ரொம்ப கஷ்டம். வச்சு நம்ம மரத்தை வெட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு மரக்கன்று வச்சிட்றோம். ஆனால் அது பெருசாகிறதுக்கு எவ்வளவோ வருஷங்களாயிரும். அதில் இடையில அந்த மரக்கன்று ஏதாவது ஒரு இதாகி போயிடும், வளராது. நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. எங்கள் ஊரில் 2 சைடு பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் இந்த எங்கள் ஏரியா சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை மரம், விவசாயம் தாங்க. ஃபுல்லாக விவசாயம்னா தக்காளி, வெண்டைக்காய், மக்காச்சோளம், கரும்பு, கத்திரிக்காய், இந்த மாதிரி விவசாயம் தான் ஃபுல்லாகவே. அது ஃபுல்லாகவே இங்கே எங்கள் ஊரில் விளைவிச்சு எங்கள் ஊர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அப்புறம் பழனி மார்க்கெட் வரும். அப்புறம் அதேமாதிரி உடுமலைப்பேட்டை மார்க்கெட், ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்லாம் போவாங்க. கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக டூரிஸ்ட் யார் வந்தாலும் விசிட் பண்ணலாம். ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு டேம் இருக்குது சின்னதாக. அந்த டேமை விசிட் பண்ணலாம் நீங்கள், நல்லாயிருக்கும். மழை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருச்சுங்க. வர அப்படியே விட்டுருச்சு. நல்ல ரைடு. நான் எப்போவுமே அதிகமாக பைக்கில் தான் ரைட் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன காரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன விஷயமா வெளியே போகிறதுக்காக கார் எடுத்து மழை வேறையா, அதனால் பைக்கில் பண்ண முடியல. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைக்கில் பண்ணுறதுக்கு என்கிட்ட கோபுர மைக்கு கிடையாது. மைக் இல்லாதனால நான் வாய்ஸ் ஓவர் தான் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய 23வது வீடியோஸ்ன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பெல் ஐக்கானை தட்டி விட்டால் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. மழை லைட்டாக விட்டுருக்குங்க, ரொம்ப பெருசாக இல்லை. வர அப்படியே மழை விட்டுருச்சு. அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஓரளவுக்கு மழை இருந்துச்சு வீட்டிலேருந்து. இப்போ மழை விட்டுருச்சு. இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா உடுமலைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். வந்துட்டோம், உடுமலைப்பேட்டை பக்கம் வந்துட்டுருக்கோம். காரில் ரைட் பண்ணுறதே ஒரு சுகம் தாங்க. காரு, பைக்கு அப்படின்னு நமக்கு டிரைவிங்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் காரு, பைக்குனால் சொல்லவே வேணாம். பைக்குனால் அதை விட பயங்கர ரைட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ காருனால் அதுவும் பிடிக்கும். பட் பைக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். பைக்கில் ரைட் பண்ண ரொம்ப ஆசை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பைக்கு, கோப்ரோக்கு மைக் இதெல்லாம் வாங்கிட்டால் கண்டிப்பாக வ்ளாக் வெறித்தனமாக பண்ணி போடலாம். நம்ம பார்ப்பாங்க, நமக்கு இப்படி வாய்ப்புகள் அமைதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்பீடு பிரேக் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்பீடு பிரேக் போட்டிருப்பாங்க. ஏன்னா இது டபுள் ரோடு தான். அதனால் ஓவர் ஸ்பீடாக எங்கேயும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால ஸ்பீட் பிரேக் போட்டிருப்பாங்க அங்கங்கே இடையிலலாம். இப்போ இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக் பார்த்துருப்பீங்க, அடுத்து இன்னொரு ஸ்பீடு பிரேக் வரும் பக்கத்துலேயே. அதேமாதிரி அடிக்கடி ஸ்பீடு பிரேக் போட்டிருப்பாங்க. இந்த 2வது ஸ்பீட் பிரேக் வந்துருச்சு. நான் இப்போ தான் சொன்னேன் அவங்கள்ட்ட, 2வது ஸ்பீட் பிரேக் வந்துருச்சு.
அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரோட் சைடு ஒரு போர்டு நேம் போர்டு பார்த்துருப்பீங்க, ஊர் நேம் போர்டு. இந்த 3வது ஸ்பீட் பிரேக்குங்க நம்ம இந்த இடத்துலையும் 3வது பிரேக். அதே மாதிரி சின்ன சின்ன வீடுகள் வந்து நிறைய இடத்துல இருக்க இடத்துலலாம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக் அதிகமாக போட்டிருக்காங்க. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பைக்கில் வர்றவங்களாம் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீட் பிரேக் நிறையா இருக்குது அப்படின்னா அதே ஊருக்குள்ளே வரும்போது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போயிட்டால் கொஞ்சம் நமக்கு நல்லது. ஏன்னா இடையில திடீர்னு நம்ம குட்டி டாக்ஸ் எல்லாம் வந்துடும், அப்புறம் குழந்தைங்கள்லாம் விளையாடும். அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும், கொஞ்சம் பார்த்து கவனமாக போகணும் வரணும். கிளம்பிங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் 2 பக்கமே நல்ல தென்னந்தோப்புங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் ஏரியா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறதுங்க, நம்ம ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இது இருக்கும். எங்கள் ஏரியா வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இயற்கை தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வில்லேஜ் தான். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு ஒரு வில்லேஜ். அந்த ஒரு வில்லேஜில் தான் நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன். அந்த அதே மாதிரி ஒரு வில்லேஜில் தான் இருக்கேன். நல்லா இயற்கையான ஒரு இடம், நல்ல அமைதியான ஒரு இடம். அது இல்லாமல் 2வது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊர்லாம் சுத்தமாக நெட்ஒர்க்கே கிடைக்காதுங்க. அப்படிங்கும்போது நம்ம போயிட்டு ஃபோனெல்லாம் தூக்கி போட்டோம்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ நான் ஏதோ டாட்டா ஏசினை பண்ணியிருக்காங்க என்னென்னு தெரில, ஏதோ கம்ப்ளைண்ட் போல். பக்கத்தில் வந்தாச்சுங்க, உடுமலைப்பேட்டை பக்கத்தில் வந்தாச்சு. இன்னொரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தான் இருக்குது உடுமலைப்பேட்டைக்கு. உடுமலைப்பேட்டை இன்னொரு 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடுவோம். ஸோ ஃபைனலி மறுபடியும் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு பிகினர் தான். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து நான் மேலே போக முடியும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. என்ன மாதிரி ஒரு வில்லேஜ்லேருந்து இது எனக்கு புதுசு தான். எனக்கு இந்த மோட்டோ விளாகிங் பற்றியெல்லாம் பெருசாக தெரியாது. இருந்தாலும் சரி நம்ம ஒரு முயற்சியாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நான் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. அந்த சப்போர்ட்னால் மட்டும்தான் இதுலேருந்து மேலே வர முடியும். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நம்ம குடும்பப்பேட்டைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் சொன்னல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்பீட் பிரேக் நம்ம ஊரில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஆல்ரெடி ஒரு 3 ஸ்பீட் பிரேக் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்று முடிஞ்சு இப்போ ஒன்று வருதுங்க. ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கியாச்சு. இங்கிட்டலாம் மழையே இல்லைங்க. அங்கிட்டு ஸ்டார்டிங்கில் பெய்யுற மாதிரி இங்கிட்ட எந்த மழையும் கிடையாது. நல்லா வெயில் அடிக்குது, பரவாயில்ல. அங்கிட்டலாம் மழை பெஞ்சிச்சு இந்த ஸ்டார்டிங்கில். நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது நல்ல மழை. கிளைமேட்டாக வெயில் அடித்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நல்லா ஜில்லுன்னு. பைக்கில் இது ஒரு 4 ரோடுங்க. இந்த 4 ரோட்டில் வந்து நம்ம கவனமாக தான் போகணும். ஏன்னா 2 பக்கத்துலேருந்து வண்டி வரும். இங்கே சிக்னல் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா வில்லேஜுங்கிறதுனால சிக்னல் இதெல்லாம் கிடையாது. நம்ம சிட்டி மாதிரி கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போக வேண்டியதாக இருக்குது. போகணும். ஆனால் காரில் போகிறதே ஒரு சுகம்தாங்க, வேறு லெவலில். அப்படியே ஜாலியாக ட்ரைவ் பண்ணிவிட்டு என்ன ஒன்றுங்க, பைக்கில் வந்து அது ஒரு ஜாலி, இது ஒரு ஜாலிங்க. பைக் லவர்ஸ்க்கு தெரியும் பைக்கை பற்றி எப்படின்னு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பைக் தான் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுவோம் நிறையா. ஆனால் வந்து நம்ம அது வீடியோ மேக் பண்ணது கிடையாது. இப்போ தான் சரி கொஞ்சம் நாளாக சரி வீடியோ மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. சரி ஓகே பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணேன். ஆனால் அதுக்கு என்கிட்ட வந்து மைக்கு தேவையான அக்சசரிஸ் எதுவுமே இல்லை. கோபுரோவே நான் வந்துட்டு இஎம்ஐயில் தான் வாங்கினேன். அது இன்னும் இஎம்ஐயே முடியல. ஸோ முடிச்சோன்னா வாங்குவோம். என்ன பண்ணுறது, நமக்கு அப்படின்னு அந்தளவுக்கு வசதியெல்லாம் கிடையாதுங்க. அதனால் ஒன்றுனா நம்ம வாங்கிக்குவோம். என்னடா வசதியெல்லாம் இல்லைன்னா காரில் போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. காரு வந்துட்டு என்னோடய தங்கச்சியோட ஹஸ்பண்டோட காரு. அவங்ககிட்ட வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அந்த காரை வாங்கிட்டு சரி ஒரு இதுக்காக ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம். அதனால் வந்துட்டு அதில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். என்னோடய அந்த கோபுர மைக்கு அதுக்கான அக்சசரிஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ் மறக்காமல் நீங்கள் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். மறுபடியும் நான் சொல்கிறது ஒன்று தான், என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். அது இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. என்னடா இப்போ இப்படி சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? இல்லை, சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. நான் அதனால் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இதில் எந்த அனுபவம் இல்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்.
அதனால தான் சொல்கிறேன் நான். ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பண்ணணும்னு தெரியாது. நிறையா மோட்டோ விலாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், நிறைய டிஃப்ரெண்ட் கண்டென்ட் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லாதனால தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வில்லேஜ்லேருந்து நானும் கொஞ்சம் மேலே வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் மேலே வந்து ஏதோ என்னால் முடிஞ்சது செய்யலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் முழுக்க முழுக்க தேவை. ஸோ இந்த விளாக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், என்னோடய கோப்ரோ சார்ஜ் முடிஞ்சிடும். கோப்ரோவுக்கும் அந்தளவுக்கு ஒரு பேட்டரி தான் வச்சுருக்கேன். நான் உடுமலைப்பேட்டை பக்கம் வந்துவிட்டேன். ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்குது உடுமலைக்கு. ஸோ இந்த விளாக்கை நான் இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இந்த வீடியோஸை பாருங்கள். நிறைய இடத்துல இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு போர் அடித்தாலும் அடிக்கலாம். நான் போக போக எல்லா விஷயத்தையும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் ரைட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் அதை கற்றுக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் நீங்கள் எந்த விஷயங்கள் எந்த இடத்துல மைனஸ்ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்குவேன். ஸோ உடுமலைப்பேட்டை பக்கம் வந்தாச்சுங்க. எஸ்விபுரம், இது வந்து எஸ்விபுரம். உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இங்கேருந்து உடுமலைப்பேட்டைக்கு அவ்வளோதாங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வைங்களேன். உடுமலைப்பேட்டை வந்துடும். உடுமலைப்பேட்டை சிட்டி ஆல்ரெடி என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். டாட்டா, பாய் பாய், டேக் கேர். பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க. கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் போடாமல் ஓட்டாதீங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ரோடை ரொம்ப கவனமாக ரோட்டில் ட்ரைவ் பண்ணுங்கள். நான் ரோட் லைஃப் எப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் சொல்கிறேன். டாட்டா, பாய் பாய் அண்ட் டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். கண்டிப்பாக அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு பயங்கரமான நல்ல நல்ல விளாக்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கண்டினியூவாக என்னோடய வீடியோஸ் பாருங்கள். அண்ட் டாட்டா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்.